தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், சொல்லுங்கள். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாணவர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது தரகா, ஒடிசாவில் வருகிற 26ஆம் தேதி அகில இந்திய அளவிலான தடகள போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 15 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக இன்று ஒடிசா செல்வதற்கு 3 மாதத்திற்கு முன்பே கல்லூரி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர். இன்று மாணவர்கள் 15 பேரும் மதியம் 1 மணி அளவில் தற்போது செல்லக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட வேண்டிய நேரத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு வைக்கும் சங்கர் அவர்கள் 15 மாணவர்களும் ஒடிசா செல்லக்கூடாது என அனுமதி வழங்கவில்லை என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மீறி சென்றால் மோசடியாக சான்றிதழ் தயார் செய்துள்ளதாக போலீசாரிடம் புகார் கொடுப்போம் எனவும் அவர் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது அனுமதி தர வேண்டும் என தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது மனு அளிக்க காத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பேசியிருக்கிறார். ஒடிசாவில் நடைபெறவுள்ள அகில இந்திய தடகள போட்டியில் பங்கேற்க அனுமதி பெற்றுத் தருமாறு வேதனை தெரிவித்துள்ளனர். அகில இந்திய தடகள போட்டியில் பங்கேற்க கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மாணவர்கள் பயிற்சி செய்து வந்ததாகவும் தற்போது பயிற்சி செய்ததற்கான வெற்றியினை அடையும் சூழ்நிலையில் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய தடகள போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று இருந்த மாணவர்கள் மத்தியில் பொறுப்பு துணைவேந்தர் அவர்கள் தற்போது தடை விதித்திருப்பது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்துள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளார். இன்னும் சில நேரத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பிறகு இது குறித்து மாணவர்கள் செல்வது குறித்த நிலை தெரிய வரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.